So guys, welcome to the 12th skill batch. ஸோ இது வந்துட்டு ஸ்டோர் ப்ராசஸ் அண்ட் மேனேஜ் ரிட்டர்ன் கூகுள் கிளவுட் கமாண்ட் லைன். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒன்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதில் என்னென்னா ஹாஃப் லேப் வந்துட்டு ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும், மீதி வந்துட்டு நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இவங்க ஒவ்வொரு இதுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தராங்க. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வந்தோடனே ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ. இப்போ இங்கே வந்தோடனே என்னோட ஷெல்லை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த இது வந்தோடனே இந்த ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டாஸ்க் பண்ணணும். நம்மளோட ரீஜியனை காப்பி பண்ண முட்டாச்சு. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ரீஜியன் என்னவென்றால் ஸோ யூஎஸ் வெஸ்ட் ஒன் தான் நம்மளோட ரீஜியன். ஸோ நான் என்னோட இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி என்னோட கன்சோலில் தென் என்டர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேப் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்காது. பிகாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணது kitten.png, பட் இவன் கேட்டிருக்கிறது ada.jpg. ஸோ நம்ம அதுக்கு மேனுவலாக தான் பண்ணியாகணும். பட் அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் பக்கெட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாஸ்க்கை எப்படி பண்ணுறங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பக்கெட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும். ஸோ அந்த பிக்சரோட லிங்க் வந்துட்டு இந்த டாஸ்க் டூலில் இந்த மாதிரி இருக்கும். இந்த கேர்லை நீங்கள் காப்பி பண்ணாதான் HTTPSலேருந்து காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சேவ் இமேஜ் தரேன். இதை வந்துட்டு ada.jpgன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜ் ஹைஃபன் ஃபோல்டர்னு நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன், நான் திருப்பி பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த சேவ் பண்ணோடனே நம்மளோட இதுக்கு வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னே நம்ம பக்கெட்ஸுக்கு நம்ம போகலாம். ஸோ இங்கே பக்கெட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா பக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பக்கெட்ஸில் நம்ம கிரியேட் பண்ண பக்கெட் வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம என்னதான் போட்டிருக்கோமோ அதில் காமிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி kitten.png நம்ம போட்டிருக்கோம், பட் அவங்க கேட்டிருக்கிறது வேற. ஸோ பார்த்துட்டோன்னா இங்கே அப்லோட் தரோம். இங்கே அப்லோடில் அப்லோட் ஃபோல்டருங்கிறத தரோம். ஸோ இந்த இமேஜ் ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணிட்டு அப்லோட் தரேன். ஸோ ஒன்ஸ் அப்லோட் தந்தோடனே இப்போ எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே எனக்கு அந்த பர்டிகுலர் இமேஜ் இருக்கும். ஏன் நான் ஃபோல்டரில் போட்டு சொன்னேன்னா, ஏன்னா இவன் கேட்டிருக்கிறதே அப்படி தான். ஸோ இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் ada.jpg போடணும். இப்போ எனக்கு இந்த ப்ராக்ரஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதை வந்துட்டு பப்ளிக்காக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வந்துட்டு என்னோட கன்சோல். ஸோ அது எங்கேயும் இருக்காது, கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இங்கே கீழே இங்கே ரீஸ்டோர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழையபடி வந்துடும்.
ஸோ இந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணிட்டு உடனே என்டர் தந்துடாதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த கமெண்டை காப்பி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் பக்கெட் நேம்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம பக்கெட் நேமை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக இது கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே 2 ஸ்லாஷ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு 3 ஸ்லாஷ் ஆக்சுவலி இருக்கும். அதை பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காமிக்கேன். ஸோ இப்போ பக்கெட் நேமுக்கு வந்துட்டு இதுதான் நம்மளோட பக்கெட் நேம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஸோ இந்த 3வது ஸ்லாஷில் வச்சுருக்கேன் கர்சரை. இங்கே பேஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜிஎஸ் கோலனுக்கு அப்புறம் 2 ஸ்லாஷ் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் இருக்கணும். இப்போ நான் என்டர் தரேன். ஸோ ஒன்ஸ் என்டர் தந்தோடனே நோ யூஆர்எல் மேட்ச்டுன்னு இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். ஸோ நம்ம இன்னொரு விஷயமே பண்ண மறந்துட்டோம். ஸோ நம்ம இந்த ஃபோல்டர்லையும் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கணும். தனியாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஏடிஏங்கிற பர்டிகுலர் இமேஜை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ தனியாகவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் அதே கமாண்டை தான் ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட்டட் ஏசிஎல் ஆன் ஜிஎஸ் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வரும். ஸோ இது வந்தாலே உங்களுக்கு லேப் ஓவர். ஸோ எனக்கு இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம மார்க் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த அப்டேட்டட் ஏசிஎல் ஆன் ஜிஎஸ் இது வந்த உடனே தான் உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் சக்ஸஸ்ஃபுல்னா கமெண்ட் ரிட்டன் அப்டேட்டட் ஏசிஎல்னு இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா நம்ம எண்ட் லேப் கொடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.